என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பத்தி பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா, சபை. சபைகள பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அதாவது நம்ம சபை அப்படிங்கிறது கிறிஸ்துவின் சரீரம் இல்லையா? எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கிறது என்ன சொல்றோம்? சபை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சொல்றோம் ஒருத்தரும் சேர்ந்து இருக்கிறது தான் கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப இருக்கிற சபைகள்ல அந்த ஒற்றுமை சுத்தமா இல்லங்க. ஏன் ஒற்றுமை இல்லாம போகிறது அப்படின்னு சொன்னா பாகுபாடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு. அதாவது ஜாதியின் பேர்ல விலக்கி வச்சிருக்கிறாங்க. ஏழை பணக்காரங்கிற பேர்ல விலக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே நெறைய பிரிவினைகள் இருக்கு. பார்ஷியாலிட்டி இருக்கு. ஈகோ இருக்கு. ஒரு மனுஷன் நல்ல ஸ்பிரிச்சுவலி நல்லா டெவலப் ஆகி வர்றான்னா, அவனையே டார்கெட் பண்ணி எமோஷனலி அவங்களுக்கு பிரஷர் குடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள என்ன பண்ணிர்றாங்க, சபையிலேருந்து வெளிய அனுப்பிர்றாங்க. வெளிய அனுப்பிட்டு இவங்க அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மெயின் ஒரு பிளான் தாங்க அதெல்லாம் காரணம். அப்போ நல்ல சபைக்காக ஹானஸ்டா இருந்து ப்ரேயர் பண்ற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷனை நீங்க சபையிலிருந்து வெளியே அனுப்பிட்டீங்க எல்லாருமா அப்படின்னா, அந்த சபை எப்படி வளரும்? ஒரு சபை நல்லா இருந்தாதான் அந்த மக்களுடைய வெல்பீயிங், அதாவது அவங்களோட ஆத்மா, சரீரம், குடும்பத்தின் நலன் அந்த மனுஷங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை கொண்டு பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணா கைகோர்த்து ஜெபிக்கும் போது அங்க என்ன ஒரு வருது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. அப்படி இல்லையா? அப்போ ஒரு சபையின் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சபையோடு நிக்கிறது இல்லங்க. அது ஒரு தேசத்தின் வளர்ச்சி. அப்ப நீங்க சபைக்குள்ள ஒற்றுமை இல்லாம பிரச்சனத்தோட பார்ஷியாலிட்டியா நீங்க வெளிய தள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தேசத்தின் வளர்ச்சி அங்க கீழ விழுந்து போகுது. இப்ப நம்ம சொல்றோம், ஐயோ என்னோட தேசம் அழிந்து கொண்டிருக்கின்றதே, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வருதே, கடவுளே உங்களுக்கு கருணை இல்லையா? என் தேசத்தை நீங்க காக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் செய்கிறோம். எல்லாம் நம்ம வாயால் தான் நம்ம செய்கிறோம் தவிர, நம்மளுடைய செயல்கள் ஒண்ணுமே இல்லங்க கண்டிப்பா. அதாவது ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் வேர்ட்ஸ். இல்லையா? ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தேன் வேர்ட்ஸ். வார்த்தைகளால் சொல்வது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த செயல்ல கொண்டு சேர்த்து கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில விதமான சபைகள் இருக்கு. அந்த சபைகள்ல அந்த பர்ட்டிகுலர் ஜாதியின மக்கள் மட்டும் தான் உள்ள போக முடியும். எல்லா ஜாதியினராலும் உள்ள போக முடியாது. போயிட்டோம் அப்படின்னு சொன்னா வெளிய தள்ளிருவாங்க. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு ஜாதி மக்களா இருந்துக்கோங்க. இல்ல நீங்க வேறுபட்டவர்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு புரியல. ஏழையா இருந்துக்கோங்க, பணக்காரங்களா இருந்துக்கோங்க, யாரா இருந்துக்கோங்க. ஒரு பணக்காரன் நல்ல ஸ்பிரிச்சுவலா வளர்ற ஒரு ஏழையை வெளியே தள்ளினாலோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஜாதியின மக்களை வெளியே தள்ளினாலோ, நீங்க நினைக்கிறீங்க, ஓ என்னுடைய சபையில் நான் தான் தலைவன் என்று நீங்க அந்த தலைவன்கிற பொசிஷன் நீங்க பிடிச்சு உட்காரலாம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு சபையில் மாம்ச பிண்டமான நீங்கள் நம்ம மாம்ச புத்தியினால் ஒரு மனிதனை வெளியே தள்ளலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த விஷயம் பரலோகத்தில் நடக்காதுங்க. நீங்க இறந்து உங்களுடைய ஆத்மா பரலோகத்தில் போகும்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்கு கர்த்தர் திறந்து வைத்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பா இல்ல. முதல்ல உங்களுக்கு தாங்க அந்த பரலோகத்தின் கதவு மூடப்படும். நல்லா நினைச்சுக்கோங்க. நம்ம சபை அப்படிங்கிறது கர்த்தர் எதுக்கு சபையை இந்த உலகத்தில் நியமித்து வச்சிருக்கிறார் தெரியுமா? அந்த தேசத்தின் பாதுகாவலுக்காக, அந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக, ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை கடைசி வரை ஒவ்வொரு பிரச்சனை இல்லாம ஒண்ணா சேர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா நம்ம சகோதர சகோதரிகளை நம்ம நம்மள மாதிரி பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் சபையில. ஒரு சபைய வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சபை டார்கெட் பண்ணுது. சபைக்குள்ள இருக்கிறவங்களே என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனுஷன் என்னை விட வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வீழ்த்துறதுக்காக உள்ளுக்குள்ளே டார்கெட் பண்றாங்க. இவ்வளவு கெட்ட எண்ணங்களை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்த்து ஒண்ணா நின்று ஒரு தேசத்திற்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் எப்படிங்க கேட்கப்படும்? மனதில் ஃபுல்லும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட கண்ணிங்கும் இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் கை கோர்க்கும் போது அந்த ஜெபம் வல்லமையாக இருக்குமா? அந்த ஜெபம் கர்த்தருக்கு எடுத்து செல்லப்படுமா? அந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தாவே நான் பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் சொல்றீங்க. ஆனா மன்னியும்னு கேட்கிற நீங்க திருப்பி அந்த பாவத்தை பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த சபையில நிக்கிற வரைக்கும் தான். சபை முடிஞ்ச உடனே இமிடியேட்டா என்ன பண்ணிருது? மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறது, அவங்கள வீழ்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னா அது கண்டிப்பா ஒரு ஈவில் ஸ்பிரிட்ன்னு தான் சொல்லணும். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரீஸ்டா இருந்துக்கோங்க, இல்ல எவ்வளவு பெரிய சபை
சபையை நடத்துகிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டா ஒரு ஹெட்டாக இருந்துக்கோங்க, இல்லை ஒரு பெரிய லீடராக இருந்துக்கோங்க, யாராக வேணாலும் இருந்துக்கோங்க. உங்கள் மாம்சம் வந்து வந்து எப்போ பெருமையை தேடியதோ அது அழிவின் பாதையில் போய்க்கொண்டு இருக்கின்றது என்ற அர்த்தம். நீங்கள் இதை வந்து மனசில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். எடுத்து உடனே வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும். கரெக்ட் பண்ணலன்னா என்ன தெரியுமா ஆகுதுங்க? தேசம் அழிவில் போகின்றது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுட்டு வந்து பிரயோஜனமே இல்லை. ஆனால் நம்மளுடைய நடத்தை, ஆட்டிடியூடு, மக்களை வந்து எப்படி சேர்த்து அரவணைத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். அதனால இனிமேல் பார்த்துக்கோங்க, சபை அப்படிங்கிறது கர்த்தர் உண்டாக்கியது, மனிதர்கள் உண்டாக்கியது அல்ல. புரிந்ததா? நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:10 கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் உங்களை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்தொற்றுமையுடன் வாழ வேண்டுகிறேன். அப்போது உங்களுக்குள் பிரிவினைகள் ஏற்படாது. ஒரே விதமான சிந்தனையும் ஒரே நோக்கமும் கொண்டு முழுக்க இணைந்தவர்களாய் நீங்கள் வாழ வேண்டுமென வேண்டுகிறேன். அதாவது கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவரோடு ஒருவர் கருத்து ஒற்றுமையுடன் வாழ வேண்டுமா? அதாவது வேறுபாடான கருத்துகள் இல்லாம ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா வாழ வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள் பிரிவினைகள் ஏற்படாது. அப்போ அந்த யூனிட்டி வந்து அங்க பிரேக் டவுன் ஆகுது பாருங்க. அதாவது பண்டு காலத்துல, ஆதி காலத்துல வந்து அப்போஸ்தலர்கள் வந்து எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. அந்த யூனிட்டி தான் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரிவைவல். கிறிஸ்தவம் வந்து இந்த கர்த்தர் வந்து உலகத்தில் வந்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் ஒரு அப்போஸ்தலர் தானே இந்தியா வந்தாரு. ஒரு அப்போஸ்தலர் தானே ஒரு கண்ட்ரிக்கு போனாங்க. ஒரு மனுஷனை கொண்டு தானே கர்த்தர் வந்து இவ்வளோ பெரிய காரியங்களை வந்து எழுப்ப பண்ணார். அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, அவங்க எந்த அளவுக்கு ஹம்பிளா இருந்திருப்பாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து தோமையார் எடுத்துக்கோங்களேன். தோமையார் வந்து அவர் வரும்போது அவர் என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு தானே வந்தாங்க. அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்து எப்படின்னா என்ன மாதிரியான கனிகள் அப்படின்னா அன்பை வந்து அவங்க வந்து மேலோங்கி வச்சனால மட்டும்தான் அவங்க வந்து பார்க்க டிஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா ஸ்கின் டெக்ஸ்சரா இருக்கட்டும், அந்த கலரா இருக்கட்டும், அல்ல அந்த ஸ்ட்ரென்த்து, பாடி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸா டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு நாட்டு இனத்தோட தலை முடி கூட வேற கலர் தானே இல்லையா? அப்படி நிற வேறுபாடு எல்லாமே இருந்தும் அவங்க எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி மக்களோடு மக்களாக இருந்தது கொண்டு மாத்திரம்தானே இந்த கிறிஸ்தவம் வந்து இத்தனைக்கு இவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆச்சு. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்க்கணும். எல்லாருடைய விஷன் அண்ட் கோல் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரீதிங்க் பண்ணணும். நான் சொல்றேன், உங்களுடைய சபை ஒரு ஜாதியின் பெயர்ல கட்டப்பட்டல் உள்ளது அப்படின்னா அது சபை அல்ல. நீங்க ஒரு ஜாதியினரை மட்டும் வந்து சபைக்குள் ஏற்றிக்கொண்டு ஒரு ஜாதியினரை மட்டுமாக கூடி இருக்கிறீர்கள் அப்படின்னா அது எப்படிங்க சபையாக மாறும்? அது எப்படி கிறிஸ்துவின் சபையாக மாறும்? கிறிஸ்து இதை வந்து கண்டிப்பா நிச்சயமாக தண்டிச்சு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க. சபைகளுக்குள்ள இனிமே நீங்க வந்து ஜாதியின் பேரில் கட்டப்பட்ட சபையாக இருந்தால் அது இன்னைக்கே வந்து மாற்றி கர்த்தாவை எல்லாரையும் ஒரே கண்ணோட்டமாக பார்க்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் எனக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா கேளுங்க. நம்ம வெளியில வந்து நல்லவர்களாக சிரித்த முகத்துடன் இருந்தாலும் நமது மனதின் உள்ளில் இருக்கின்ற அந்த எண்ணங்களை மாற்றாத வரைக்கும் தேசத்தில் வந்து ஒரு ரிவைவல் வராதுங்க. தேசம் செழிக்க வேண்டும், தேசத்தில் ரிவைவல் வேண்டும். நம்ம கிங்டம் ஆஃப் காடுக்காக நம்ம வந்து முழு நேரத்தை செலவழிச்சு எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம் இல்லையா? அதற்கு தக்க நேரத்தில் தக்க பலன் அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷமே கரெக்ட் பண்ணி ஆகணும். அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம தேசத்தில் வந்து என்ன வரும்? ஒரு ரிவைவல் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமது ராஜா நம்ம வாய் நிறைய சொல்லிட்டு கர்த்தருக்கு அகெயின்ஸ்டா உள்ள விஷயங்கள்லாம் செய்தோம் அப்படின்னா ரிவைவல் வராதுங்க. கண்டிப்பா உங்களுடைய தேசம் செழிக்க வேண்டும், தேசம் வந்து நல்ல விதமாக வர வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை கையில் எடுங்கள். தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், வேற்றுமை வேண்டாம். எல்லாரையும் ஒற்றுமையா ஒன்னா அரவணைத்து கர்த்தாவே ஏழை பணக்காரர்கள் ஜாதி என்னும் வேறுபாடெல்லாம் எடுத்து நான் எப்ப என் மனசுல இருந்தோ நான் ஞானஸ்தானம் பெற்று நான் கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டனோ அப்பவே என்னுடைய அந்த மனப்பான்மையெல்லாம் மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பா நம்ம வந்து ஜாதி இனம் வச்சு அல்லங்க. பரலோகத்தின் ராஜ்யம் வேற, பரலோகத்தின் வெளிப்பாடு வேற, பரலோகத்தின் அன்பு வேற. பூலோகத்தில் இருப்பதை நாம் கையில் எடுக்கக்கூடாது. நீங்க வந்து அந்த மாதிரியான வேற்றுமையை கையில் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பரலோகத்திற்கு செல்ல முடியாது. பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படாது. நீங்கள் உங்கள் சபையிலிருந்து ஒரு ஆளை வெளியே அனுப்பினீர்கள் என்றால் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பரலோகத்தின் கதவு அந்த நிமிடமே அடைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை.
அதனால் நான் உங்களை எல்லாரையும் ரொம்ப இறைஞ்சு கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சபைக்குள்ள பிரிவினை வேண்டாம். ஒற்றுமையா இருங்க. வேற ஒரு சபையும் போய் நீங்க பிரச்சனையில வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம். எல்லாம் ஒற்றுமையா, பொறுமையா போங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தான் அப்படிங்கிற அந்த ப்ரைட் எல்லாம் விட்டு வெளிய வாங்க. கண்டிப்பா கர்த்தர் வந்து உங்களை எல்லாரையும் உயர்த்துவார். கர்த்தர் எல்லாவரையும் ஒற்றுமையா ஒரே மாரி தாங்க அன்பு செலுத்துறார். அவர் வந்து பார்ஷியாலிட்டி வைக்கிற கடவுளே கிடையாது. ஒரு பெர்சன மட்டும் கர்த்தர் வந்து சபையில் உயர்த்த மாட்டார். கர்த்தருடைய கண் முன்பு எல்லாவரும் ஒற்றுமையா ஒண்ணா இருக்கணும்னு தான் நினைப்பார். அவருடைய அன்பு வந்து ஈவனானது. சபைக்குள் நான் பெரியவன், நீ சிறியவன் அப்படிங்கிற வார்த்தை எப்ப வருதோ, அப்ப நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. எப்போ உங்களுடைய மனதில் நான் பெரியவன், நான் டேலண்டட், எனக்கு தான் எல்லாங்கிற ஒரு தாட் வந்துருச்சு, அந்த நிமிஷம் நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். மாம்சம் உங்களை வீழ்த்தி விட்டதுன்னு அர்த்தம். நீங்க மாம்சத்தில் விழுந்து போக வேண்டிய ஆளா, இல்ல ஆத்மாவில் எழுந்து நின்று இந்த தேசத்திற்காக நீங்கள் வந்து முறையாடி கர்த்தரிடம் வந்துள்ள சக்தியை பெற்று தேசத்தின் வெளிப்படுத்தலுக்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் போராடக்கூடிய போர் வீரனா வரப்போறீங்களா? இல்ல அற்பமான விஷயத்தை சொல்லி நீங்கள் வந்து மக்களை வந்து வேதனைக்குள் உண்டாக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவெடுக்க வேண்டும். கண்டிப்பா. இத வந்து ஆடியோவ நீங்க கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஆடியோவால எத்தனையோ பேருடைய மானமாற்றத்துக்கு உரியவர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமானது. கர்த்தாவே அப்டின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்ம பிடித்து நம்ம கர்த்தரையே ஃபாலோ பண்ணுவோம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், உலகத்தான் கூட ஒரு சினிமா நடிகன வந்து தன்னுடைய ஃபேனாக கருதி கொண்டான் அப்டின்னா, அவன மாரியே ட்ரெஸ் பண்றான், அவன மாரியே ஹேர் ஸ்டைல் பண்றான், அவன மாரியே கையில எல்லாம் பிரேஸ்லெட்டும், வாட்சும் எல்லாம் அப்படியே அவன மாரியே நிக்கிறது, நடக்கிறது, ஆட்டிடியூடு, பிஹேவியர் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றாங்கங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் அப்படி இருக்கிறான். ஆனா அப்படியாங்க நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் தானே. நம்மளுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் கர்த்தருடையது அப்படிங்கும்போது நம்ம கர்த்தர் மாரி தானே நடந்து கொள்ள வேண்டும். இது என்னோட அன்பான ஒரு ஹம்பிளான ரெக்வெஸ்ட்டா நான் வைக்கிறேன். எல்லாரையும் ஒன்றாக ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையை எனக்கு தாரும் கர்த்தாவே. என் கண்களை சுத்தப்படுத்தும் கர்த்தாவே, என் மனதை கழுவும் கர்த்தாவே என்று நீங்க கண்டிப்பா கேட்கணுங்க. கேட்டு நீங்க கர்த்தருக்காக நீங்க கண்டிப்பா அந்த ஒரு விஷனோட நிக்கும்போது, அவங்க ஒரு பெரிய ரிவைவல் வரும். அந்த தேசம் நல்ல செழிப்பாகும். தேசத்தில் பஞ்சம் இருக்காது. தேசத்தில் பட்டினி இருக்காது. தேசத்தில் மரணங்கள் இருக்காது. தேசத்தில் இயற்கை சீற்றங்களின் அழிவு இருக்காது. தேசத்திற்கு எதிராக எத்தனை போர்க்களம் எழுந்து வந்தாலும், தேசத்திற்கு எதிராக, மக்களுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் தீட்டினாலும், அந்த அன்பான மூச்சை எனும் வாளால் நம்மளால் ஜெயிக்க முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு கர்த்தரையே நோக்கி நாம் பின்பற்றுவோம் என்பதுதான் கர்த்தருடைய ஆசையாக இருக்கின்றது. நாம் எல்லாரும் கர்த்தரை மனதில் ஏந்தி கொண்டவர்களாக, ஒரு தாய் எப்படி கர்ப்பம் தரிக்கிறாளோ அதே போல நாமும் கர்த்தரை நம்ம மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக என்றென்றைக்கும் அது ஒரு பொக்கிஷமாக காத்துக்கொண்டு நாம் நடந்து செல்ல வேண்டும் என்பது கர்த்தரின் விருப்பமாயதால் நாம் அதையே பின்பற்றுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.